எல்லாம் செய்யணும். பாருங்க இவ்வளோ தேசி மரம் பாக்கு மரம் நின்றாங்க. ஒன்று பாக்கு மரத்தையும் காட்டுறேன். எங்கே வேறுங்க சரம் முடுக்க நல்ல காத்தோட்டமாம் நல்ல சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி பாருங்க நிற்குது. இங்கே எல்லாரும் கடையில் பச்சை மிளகா வாங்கினோம். என்ன வீட்டில் வடிவுக்கு இந்த என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இந்த வளவை சுற்றி காட்ட போகிறேன். இந்த வீட்டையும் வளவையும் உங்களுக்கு நான் தேசி மரங்கள் ஆக்கினவர். வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நம்மளோட வீட்டை யாழ்ப்பாணம் உரும்புறால நிற்கிறேன் மக்களே. இன்றைக்கி வந்து உரும்புறா ஏன் நீ உன்னை தெரிந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி கோடையே வந்தேன். நான் கோடையில் வந்து கோடை 5 மணிக்கு நிற்கிறேன். இன்றைய வீட்டை நிற்கிறேன். இதான் எங்களோட வளவு, வீட்டு வளவு. பாருங்கோ பூ கொண்ட பாருங்க எப்படி இருக்குண்டு. சோரத்தை பூ பார்த்தீங்களா? இந்த என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இந்த வளவை சுற்றி காட்ட போகிறேன். இந்த வீட்டையும் வளவையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி. அதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா என்னென்னு சொன்னால், நீங்கள் 6வது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேன். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை தட்டி போட்டு மறக்காமல் பாருங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே எனக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது மக்களே. அது இன்றைக்கி நான் கூட எல்லாம் காட்ட போகிறேன். வாங்க அப்படி போகலாம் வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பூ கொண்ட குரோட்டம் நிற்கணும் வேறுங்க வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் நிற்கிது வேறுங்க. கொஞ்சம் பூவை பார்த்தீங்களா எப்படி பூ உண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கண்டா இங்கே வேறுங்க. இங்கே வேறுங்க குரோட்டன் என்னென்ன கலரில் நிற்கணும் குரோட்டன். இது என்ன மரமடா? இது நான் முதல் வச்ச பூ கொண்டு, இது நான் முந்தி இது கேட்க வச்ச பூ கொண்டு இப்போ வளர்ந்துட்டு 1-2 பட்டுட்டுது. ஏற்கனவே வச்ச பூ கொண்டு முதல் வச்சது. இதெல்லாம் சில இதெல்லாம் பட்டுட்டு இது நான் 25 வருஷம் 25 வருஷம் வச்சதோ 25 வருஷம் வச்சது. அப்படியே இப்படி இருக்கான்னு பார்த்தீங்க. இதெல்லாம் வடியாக நிற்கிதானே பார்த்தீங்கன்னா சரத்தோட நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா வெக்கைக்கு உண்மையில இங்கே வந்து ஜீன்ஸு வந்து உடுக்க சரி வராது. கூடுதலாக எல்லோரும் ஜீன்ஸ் தான் போடினோம். ஆனால் எங்களுக்கு சரம் உடுக்க நல்ல காத்தோட்டமாம் நல்ல சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி பாருங்க கட்டி கொண்டு நிற்கிறேன். ஜாலியாக இருக்குது. சரத்தை கொடுத்துன்ற யாழ்ப்பாணம் போகணும்னு யோசிக்கிறேன். அப்படியே வாங்க போவோம். அப்படி அங்கே கொண்டு தேசி மரத்தை காட்டுவோம். தேசி மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேசி மரம் அந்த நெஞ்சால பாருங்க வாழை நிற்கிது. வாழையை பார்த்தீங்களா? இந்த வாழையை காட்டுங்க. வாழையை பார்த்தீங்களா அப்படி நினச்சி வாழை அப்படி நினைக்கி இந்த வாழை தோட்டத்தில் போவோம்ப்பா. அந்த மாதிரி இருக்குது வாழைக்காவோ ஈரமாக கிடைக்கண்ணே. அப்போ ரஜ் இருக்கு இந்த ரஜ் இருக்கு. அவன் டக்கு இழுத்துட்டு பார்த்தீங்க எல்லாம் எப்படி உண்டு. இந்த மரத்தை பார்த்தீங்க இதை பாக்கு மரம் இல்லை தானே தென்னை மரம். எங்கே பாக்கு மரம்? பாக்கு மரத்தை காணும் மாதிரி வச்சு பாக்கு மரம் அப்போ கேட்கும் அங்காலையா? இது வெத்திலேண்ணே. இங்கே வெத்திலே வச்சுக்க. வெத்திலே பார்த்தீங்களா? அம்மா வச்சுக்கிறா இப்போ வெத்தில கருவேப்பிலாம் நிற்கிது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வேறுங்க தேசி தோட்டத்தை பார்க்க ஃபுல்லாக தேசி தோட்டம். உண்மையில் எங்கள் அப்பா வந்து என்னென்னு சொல்கிறேன், இப்போ நான் வந்து அப்பா அம்மாவை வழியாக தான் பார்க்குறேன். அப்படி இருந்து அதை நான் பார்க்குறதையும் விட அதை தங்களுக்கு வந்து எக்ஸசைஸுக்காக இந்த வேலையை செய்ய வேண்டாம். தாங்கள் ஆரோக்கியம் இருக்கணுண்டாக்கா இப்படி வீட்டிலேயே முந்தைய பழைய ஆக்கள் மாதிரி எல்லாம் பழைய ஆக்கள் மாதிரி தான் இருக்கணும் எல்லாம் செய்யணும். ஆனால் வசதி இருந்தாலும் அதை அந்த பழசை மறக்காமல் எல்லாம் செய்யணுன்றீங்க பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே வாங்க தேசிக்காய் இங்கே நாங்களே தேசிக்காய் காட்டுங்க. இங்கே தேசிக்காயெல்லாம் பழுத்து புழும். இதுலேயே நல்ல அப்பா சொல்லுவார் வாங்க விற்றாலே இதை விற்றாலே வேறு மீன்கள் வாங்கக்கூடிய மாதிரி ரச்சி இதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லுவார். என்ன சொன்னால் தங்களோட கைச்சிலவுக்கு இது காணும்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. என்ன சொன்ன நான் சொல்லி கேட்க சொல்லுவார், நீ அனுப்புகிற காசை தந்தாலும் நீ அனுப்புகிற காசு எங்களுக்கு காணும், ஆனால் சில்லறை தேவைகளுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அப்படியும் மேலே நல்ல எங்கள் அப்பா மனசு சூப்பர். அப்பா எனக்கு பிடிக்கும் அப்பா. ஏன்டா நல்ல இதான நல்ல இது எங்கள் அப்பா என்ன சொல்கிறது நல்ல வெள்ளமையான ஆளுன்னு சொல்லலாம் எங்கள் அப்பா. என்ன சொன்னால் அப்படி தான் அவர் இருக்கிறார். நாங்கள் அனுப்புகிற காசை மிச்சம் பிடிச்சி எல்லாம் செய்து வீடும் கட்டினேன். நான் அனுப்புகிற காசில் வீடே கட்டினேன். 23 வருஷம் நான் வீடு கட்டி நான் லண்டனுக்கு வந்து 25 வருஷம். ஆனால் வீடு கட்டி 23 வருஷம் வந்து கொஞ்சம் அனுப்பி அப்பா வீட்டை கட்டி எழுப்பினவர். என் அப்பாவுக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். என் அப்பா அம்மா சந்தோஷம் இருக்கணும்ன்ற. இந்த வேறுங்க பார்த்தீங்களா? இந்த இஞ்சலாம் எல்லாம் குனிஞ்சு போனியாரு நல்லா இருக்கேண்ணே. உண்மையில இந்த இதுக்குள்ள வந்து கதிரை நான் எல்லாம் நேற்றுலாம் பின்னெல்லாம் கதிரையை போட்டு இதில் இருந்தேன். நம்ம அங்கே தேசிக்காய் பாருங்க. இப்போ இல்லை பேருந்து அப்போ வச்சுருக்கேன். முதலாம் இல்லையாண்ணே ஞாபகம் இல்லையோ? அப்படியே நல்ல அந்த வெஞ்சாங்க குப்பையில எல்லாம் வந்து பட்டி தாட்டு எரிக்குது. எப்படி நீட்டாக மண்டையெல்லாம் கறிப்படுதா நீட்டாக எல்லாம் குப்பையிலெல்லாம் எரிச்சு நீட்டாக வச்சுக்கணும். நெஞ்சம் வந்து ஃபைன் அடிப்பாங்க நீட்டாக இருக்காடி. வீடெல்லாம் நல்ல 2 பேரும் பேச போனதான் புள்ளி அழிஞ்ச ஒன்றும் செய்யாது.
நீங்கள் நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படி வீட்டு வேலை பழைய ஆக்கள் தான் தாங்க செய்யணும். இப்போ இப்போத்தைய பிள்ளைகள் ஒன்றும் செய்யாது. வந்து நானே வீடெல்லாம் இங்கே கூட்டி வளவெல்லாம் கூட்டி அம்மா ஹெல்ப் பண்ணுறேன். அப்படித்தான் முந்தியான பிள்ளைகள்லாம் எல்லாம் செய்யும். இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் மோட்டர் சைக்கிளில் முறுகி வந்துட்டு சைக்கிளே தொடறாங்களே, சைக்கிளே பக்கமாக கிடக்க போவேன். ஆனால் நாங்கள் சைக்கிள் திரிகிறோம். சைக்கிளில் நானும் திரிஞ்சிருக்கேன், ஓடி இருக்கேன். நான் இப்போ ஓடைக்கு காட்டுறேன் வீடியோ. இப்படியே கொண்டாங்க நிஷா இங்கே பழமெல்லாம் விழுந்துடா தேசிக்க என்ன தேசி பழம் விழுந்துட. அம்மா மோர்னிங் முடிய காலையில் வந்து அம்மா விரும்பி இந்த பழங்கள் எல்லாம் கொட்டுட்டு இருக்கும். பழங்கள் எல்லாம் வந்து கொட்டுட்டு இருக்கும்போது அம்மா வந்து பொறுக்குவா. நம்ம கேட்டு நம்ம என்னத்துக்குன்னு சொல்ல அம்மா சொல்லுவாள், கேஞ்ச நல்ல காய்ச்ச பழமும் இருக்குது, அதையும் பிடிச்சி 10 டைம் மிக்ஸ் பண்ணி கொண்டு சந்தைக்கு அப்பா கொடுக்குறவராம். கொடுத்தா கொஞ்சம் காசு வருமாம். வந்தால் தங்களுக்கு கைச்சிலவுக்கு தேவைப்படும்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்யணும். பாருங்க இவ்வளோ தேசி மரம், பாக்கு மரம் நின்றாங்க. அவன் பாக்கு மரத்தையும் காட்டுறேன். இங்கே வேறமா நான் கட்டி நிற்கிறேன், கொஞ்சம் கடிச்சு போடும். ஓகே என்ன பேர் நாக்கி பொக்கி பெரிய கடி நான் நிற்கிது, எனக்கு பயம். நான் கடிச்சு விட்டுருவேன். பொக்கி என்று கூப்பிட்டா கடிக்காது. பொக்கி ஓகே பொக்கி பொக்கி கம் 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 பொக்கி கம் 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 பொக்கி ஓகே பொக்கி அப்பா பொக்கியை பிடிச்சி கட்டுங்க. பொக்கி போ கடிச்சாது இல்லை இங்கே நேரம் சொல்லல, கடிச்சு கிடிச்சு விட்டுரும். அப்போ தெரியும் தானே. பொக்கி போ பொக்கி போ நேரம் கடிச்சு கிடிச்சு விட்டுரும். பயம் சொல்லிக்கொண்டு இல்லை. பாம்பையும் நம்பலாம், நாயம் நம்பலாம். ஆனால் இங்கே நியாயம் வந்து வெளிநாட்டில் எப்படி வளைக்கணுமோ அப்படித்தான் இப்போ இஞ்சி இருக்கிறார்கள் நியாயம் வளைக்கணும். ஏன்டா அப்படி புள்ள மாதிரி வளைக்கணும், பக்குவம் வளைக்கணும். எங்களுக்கு சாப்பாடு தெரியணும் இல்லையோ, நாக்கி தான் முதல் சாப்பாடு வருமே இங்கே வெளிநாட்டில் செய்கிற மாதிரி. மற்ற வந்து இப்படி இஞ்சியெல்லாம் பழம் தேங்காயெல்லாம் கொட்டுண்டாக்கு. அப்போ பார்க்க மரம் அங்கே நிற்குது. என்னென்னு சொன்னால் இது வந்து 2-3 தேசி மரம் அப்பா வச்சுருந்தவர். பேருந்து பதிவு போட்டு தான் நிறைய தேசி மரங்கள் ஆக்கினவர். 1-2 வச்சுருந்தார். என்ன எனக்கு தெரியாது, சொன்னவர் அப்பா 1-2 வச்சுருந்தவர். இப்போ வந்து புதுசாக எல்லாத்தையும் செடி வரும் பேச பண்ண தெரியும். நல்லா வேணும். வச்சிருந்தோம். இப்போ எப்படி இருக்கு இப்போ உண்மையில நான் 99 ஓடி விளக்கிட்டேன். 96 விளக்கிட்டு 99 போனோம் வெளிநாட்டுக்கு உள்ளுக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கு. என்ன ஓகே பொக்கி சத்தமாக படு நான் கடிச்சு விட்டுருவோம். அதான் பையன் இது என்ன சின்ன படம் என்ன இது? அது இருந்தாலும் அது என்னன்னு சொல்றது? காய்க்கிறது இல்லை. என்னன்னு சொல்றேன், வடிவுக்கான சில வீடுகள் இருக்கு. இஞ்சல அப்படியே இஞ்சலம் பழம் தென்னை மரம். இஞ்சல பார்த்தீங்க தென்னை மரத்து இஞ்சல பாக்கு மரம் என்ன நல்ல என்ன மலர் இல்லை அங்காலையும் இதெல்லாம் பெரிய 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 வலை. 6 பிறப்பு இது 6 பிறப்பு பெரிய இந்த கரையான் எல்லாம் தாங்கல என்ன கரையான் நல்லா இஞ்சல அசூம் பண்ணி விடுங்க. நல்லா இருக்கு, உண்மையாக இருக்கு. என்ன சூப்பர் சட்டப்படி அந்த மாதிரி இருக்குது. நல்ல உண்மை எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு குளிமையாக இருக்குது. நான் நேற்றெல்லாம் வந்து கதிரையை போட்டு இதுக்குள்ள இருந்து அப்பாட காய்ச்சேன். நான் பாம்பு நான் பெரிய விடுறேன். அப்பா பாம்பு வேறு ஒன்று விட என்னடா நீங்கள் எவ்வளோ ஆழம் பாம்புக்கு இருந்து வளர்ந்து நீங்கள் எவ்வளோ பாம்பு நாங்கள் தோட்டம் அப்போ தோட்டம் செய்யப்போ பாம்பு எல்லாம் கால போகும் பயப்படும். இப்போ அந்த என்ன சார் வெளிநாட்டு போட்டோம் ஒரு கூச்சம் பயம் தானே. பாம்புக்கு யாருக்கு பயம்? முந்தி பத்தியாக கிடந்தது வந்து அப்பா எல்லாம் திருத்தி எல்லாம் செய்யுது. எல்லாம் கூட நீட்டாக வச்சுக்க கொஞ்சம் ஆசையாக கிடக்கு. வரி நல்லா இருக்குங்க, எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குங்க மட்டும் எல்லாம் வச்சு இதுக்கு பூந்து போகுது எக்ஸசைஸ். அப்பா இங்கே தேங்காயெல்லாம் உரிக்கிறதுக்காக வச்சுக்கணும். வேறு கொஞ்சம் உண்மை வேசு போனாங்க இப்போத்தே ஆக்கள் என்ன குனிய மாட்டேன். இங்கே இதெல்லாமே தேங்காய் ஆனாக்கும் வேணும் உரிப்பேன் ஆகும். கொப்பரா வந்தாலும் முளைக்கும் என்ன முளைக்கு கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஏன் இந்த இது வச்சுக்கணும் அப்போ இன்னலுக்காகும். மேலே போட்டு விட இதெல்லாம் நல்ல இதாக இருக்குது. இங்கே பார்க்க போகிற நிறைய கிடையாது. இங்கே ஆகணும் கட் பண்ணி போட்டு கொண்டாங்க குடிஞ்ச இது ஆகணும் நிப்பாட்டி போட்டு கொண்டாங்க. ஓகே வரலாமா சும்மா அப்படி ஆகணும். அப்படி ட்ரையலாக இருக்கும் கொண்டு வாங்க. நல்லா இருக்கு. என்ன இங்கே தேங்காயெல்லாம் விழுந்துருக்கு பார்த்தீங்க. தேங்காய் வந்து விழுந்துருக்கு. அது அந்த இடத்த உரிப்பினோம் பார்த்தீங்கன்னா கரையான் தான் இங்கே கரையான் தான் கூட. என்னது ஏன் கரையான் பெறுதுன்னு தெரியலை. உண்மையில் இப்படி இடங்கள் நல்ல சுவாத்தியமான இடம் இல்லையோ லபிதன்? நல்ல சுவாத்தியான இடம் என்ன உங்கள் மக்கள்? நீங்களே இன்னைக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. இந்த தேசி மரம் இப்படி இருக்கு. ஒரு வீட்டில் 6 பிறப்பு காணி அங்கால வீடு
பின்பக்கம் வீட்டு பின்பக்கம் அப்பா அப்பா அம்மா தான் செய்யணும். இந்த பிள்ளைகளொன்னும் பட்டி பிடுங்கல, அம்மா அப்பா தான் செய்யணும். ஆனால் நல்லா இருக்கு என்ன. இங்கே நம்ம மட்டையெல்லாம் இப்போவும் அம்மா வெளியே தான் சோறு போடுவா, அடுப்பு வெளியில் கல் வச்சு தான் சமைப்பா சோறு மாத்திரம், வயசும் போட்டு தானே. இங்கே மட்டையெல்லாம் இந்த மட்டை கரையாம பிடிக்க சொல்லுவோம், மட்டும் அடிச்சு தட்டி வைக்க சொல்லி இங்கே மட்டையெல்லாம் எரிக்கிறதுக்கு படியாக வச்சுக்கணும். பார்த்தீங்க இதெல்லாம் வந்து அம்மா எரிக்கிறவா சாப்பிட. கேஸ் அடுப்பில் சமைக்கிறத விட இது ஈஸி என்ன சொல்கிறீங்க? சுவாத்தியம் ஓகே நல்லது. கேஸ் அடுப்பு விட இஞ்சால சின்ன மரங்கள் நிற்குது. இஞ்சால காட்டுங்களா விதம். இஞ்சால வந்து தேங்காயெல்லாம் உரிச்சு எவ்வளோ தேங்காய் வந்து அப்பா விற்கிற வராம் உரிச்சு. ஏன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தேவைக்கும் தேங்காய் பாதிக்கிற வராமல் நல்லது. வீட்டு தேவைக்கும் பாதிக்கிறது மற்ற விற்கிறதும் போகிறது. தேங்காய் ஆக்கள் வந்து வாங்கினேன் சில பேர் எங்கிட்ட தேங்காய். அப்பா சொல்லு. அப்போ தானே சார் நான் என்ன அப்பா உதவி செய்வது தான். இப்போ எல்லாம் அப்பா வந்து நாங்கள் இருந்த ஒரு ஹோட்டல் வீடு நான் காட்டுறேன் எப்படி நான் இருந்தாலும் உங்கள் அதையும் காட்டுறேன் வீடியோவில். நாங்கள் விளையாட போகும்போது எப்படி இருந்தோம். நானும் சொல்கிறேன். அப்பா கொஞ்சம் மூளை உள்ள ஆள். அப்பா கொஞ்சம் வெள்ளமே நாளுடைய எல்லாத்தையும் செய்திருக்க. எங்களையும் தாக்காமல் நாங்களும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் உழைக்கிறோம்னு சொல்லி நீ எனக்கு இவ்வளோ மாதம் அனுப்பினா காணும் கூட அனுப்பாத, நீயும் பிள்ளைகளோட இருக்கிற, எங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு கஷ்டம் வேண்டாம். அப்போ வந்து சவுதி அரேபியாவுடைய அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். அப்போ சொல்ல நீ எனக்கு இவ்வளோ அனுப்பினா காண முடியாது, நீ எனக்கு உண்டம் எனக்கு இருக்க தேசிக்காயில் நான் மிச்சத்தை கறி புளியல். அப்பா வந்து அரிசி சாமான்லாம் வாங்கி வச்சு சேவ் பண்ணி வைப்பார் மாதத்துக்கு. அது இது பரப்பி பண்ணி மற்ற மீன்கள் ரச்சிகள் வாங்கணும்னா இதை கொண்டு டக்குன்னு விற்றாலே ஒரு சந்தையில் விற்று போட்டு ஒரு கிலோ ரச்சி வாங்கினாலும் மறுக்கல ஆகும். அது பெரிய யோசிப்பாங்களா அப்படி தான் செய்கிறார். சொல்லுவார் எனக்கு புதிய புத்து சொல்லுவார். நீங்களும் இப்படி நல்லா இருக்கும்டா, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு எங்களும் பேசுவார். நாங்கள் வெளிநாட்டில் அப்பா உழைக்கிறதான் தெரியும் தானே. வெளிநாட்டில் வந்து வித்தியாசம் இல்லை, இங்கே வந்து ஊரில் வித்தியாசம் இல்லை. வெளிநாட்டில் காசு தான் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் காசு இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் விளங்குது. இங்கெல்லாம் நெல் இதே காட்டுங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்குல்ல. இங்கே கூட்டுறதுக்கு விளக்கு மாதிரி வச்சு அம்மா அப்படி கிளம்பி கூட்டுறேன். நானும் சேர்ந்து அவள் ஹெல்ப் பண்ணி நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன். நான் கூட்டும்போது வீடியோ உண்மையிலே எங்களுக்கு வந்து ஆம்பளை சௌரங்கள்லாம் 3 ஆம்பளை எல்லாம் நான் தான் மூத்தது. பொம்பளை பிள்ளை இல்லாதபடியாக முந்தி நாங்கள் ஒரு ஓலை குடிசையில் இருக்கும்போது நான் அம்மாவுக்கு ஒரு வயசில் சாணாமெல்லாம் குழைச்சி பூசி செய்கிறேன். நல்லா உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் அப்போ நல்ல சிந்தன் பூசியெல்லாம் முழுவேன். நம்ம சொல்லி நான் பொம்பளை பிள்ளை மேலாம் செய்கிறேன். இதெல்லாம் காட்டுறீங்களா? இங்கே ஒன்றும் பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் வச்சு இது என்ன கூடு கிடக்கு இல்லை. மற்றது வந்து சரி இங்கே வேறுங்க வாழை குத்தியெல்லாம் வாழையெல்லாம் பட்டி பசலைக்காக குத்தி எப்படி வச்சுக்கின்னு வேறுங்க. மேலோ மேலே உங்க இளநீர் யார் ஏற பயமாக கிடக்கு. இளநியை சும்மா பண்ணி காட்டுவோங்க. இந்த இளநியை பாருங்க செவலனி இப்போ குடிக்க போகிறோம் கொஞ்சத்தால் வரும் அடிப்போம் ஒன்று பட்டி குடிப்பேன். இங்கே இளநியை பார்த்தீங்களா? செவலனியை பார்த்தீங்களா எப்படி நிற்கிறேன்னு? அங்கெல்லாம் நிற்கிது முன்னாடி காட்டுவோம். அங்கே கிணத்துடி போகும் நல்லா இருக்குண்ணா. செவலனியை காட்டுங்க முடியும் எவ்வளோ செவலனி. அங்கே தேங்காய் காட்டுறீங்க அந்த மரத்துக்கு அங்கே அந்த மரத்துக்கு அங்கே தேங்காய் மேலே மரத்தை யூஸ் பண்ணி காட்டும். எத்தனை வயசு மரத்துக்கு? இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. என்னென்னு சொன்ன முதல்ல அந்த வாழை குத்தியை காட்டினா இல்லை அதே மாதிரி தான் இதுலேயும் வாழை குத்தியில் வச்சு குப்பியாகி நல்லா எரிச்சு நல்ல சாம்பலாம் வந்து எருவாக வந்துட்டு தானே நல்ல குப்பி எருவாக வந்துட்டு நீங்கள் இதை பிறவியை வேறு எல்லாம் செய்வார். அதுக்கிட்ட தண்ணியெல்லாம் பேக்கில் இப்போ தண்ணி இறைக்க போகிறோம். பெரியப்பா தண்ணி இறைக்க துறக்க சொல்லி நாங்கள் இறைக்கிறோம் இஞ்சாலும் தண்ணி இறைக்கிறான்ற இஞ்சாலும் தண்ணியெல்லாம் நான் கடைசியாக காட்டுவோம் என்ன நான் குளிக்க இதெல்லாம் வந்து இப்போ வேக்கால் மாதிரி விட்டுருக்கு பாருங்க. அங்கே தண்ணி இறைக்க அப்படி வருது வேக்கால் மாதிரி பார்த்தீங்க. இப்படி எல்லா இடத்துக்கும் அவர் இஞ்சி அங்கே மோட்டரை திறந்து விட்டு ரச்சு கொண்டு பிறஞ்சதெல்லாம் ரைக்கில் நம்ம கட்டிக்கிட்ட பார்த்தீங்க. இதுக்கெல்லாம் பார்க்கும் மேடம் என்ன சின்ன கண்டுலாம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. இல்லை தேசி மரம் தேசி மரத்தை பார்த்தா எனக்கு ஆசையாக கடை உண்மையான இல்லை இதே காணும் என்ன. அப்போ எனக்கு அப்புறம் தம்பி தேசி மரம் எல்லாம் பார்த்து ஆசைப்படுறான்டேன்னு என்ன அதுக்கு தெரியும் தான். நாங்கள் இந்த வேணும் தள்ளு வண்டியில் தெரியும் தான். இது உங்களுக்கு தெரிஞ்சு மண் எல்லாமே தெரியுது. இது அப்பா வச்சுக்கிறார் பொச்சு எழுதி பறிக்கிறது தம்பியை தள்ளி வந்துருக்கேன். டேய் ஓகே அது உலகத்தில் அடிக்கிறார் ஆசையாக கிடக்கு. இதில் பிஞ்சு வச்சு அடியெல்லாம் பேமா கிடக்கு.
சின்ன நான் எங்களை முந்தி அப்பா தள்ளி இருப்பேன். இப்ப அப்பா சொல்ல என்ன தள்ளுங்க விடாரு. அப்பா கூப்பிடுவேன் தள்ளுக்கு ஆசையாடும் வேலை இருக்கிறேன். இவரை நாங்கள் தள்ளுறேன், உங்களோட மகனை நான் தள்ளுறேன். ஐயோ அப்படி குருவி பார்க்கல உண்மையா பாப்பா இங்கேதா நீ வளர்க்குறீங்க இங்கே இருக்கா தண்ணி இதுல முட்டை விட்டு குருவி இருக்கிறோம். ஐயோ ஓமா சின்ன இருக்கு சின்ன குருவிடா இல்லைதான். அவன் தான் வளர்க்குறான். முட்டையை பார்த்து விட்ட நீ முட்டை இருந்தது சரி வளரும். என்ன செய்ய முடியாது இப்போ வளர்ந்து பறந்துடுமா இப்படி வந்து முதலும் செய்யணியா என்னவே போனதா இங்கே வா ஏன் ஓடுற கட்டுரும் போய் இங்கே கட்டுருங்க. அப்படி இந்த பானையெல்லாம் வச்சு இது என்ன கரணே கரணு அதுக்குள்ள வரும் இங்கே மரத்தை வரும். இதெல்லாம் பழைய மரம் நான் நிற்க வச்ச மரமாம்மா சட்டிக்கரணே இது நான் இருக்க கூட மரமே இங்கே மரத்து இங்கே நான் இருக்க வச்ச மரமா சமைக்கிறான் கரணம் சமைக்கிற எறிகிறது 10 நிமிஷம் சொன்னா ஏன் இது தரைச்சி போட்டீங்களாம்மா மரம் வீடு கட்டுறதுக்காக தரைச்சி தான் இங்கே வேறங்க. மற்ற வந்து நான் முதல் வந்து நாங்கள் வந்து வசதியாக இப்போவும் வசதியில் மீடியமாக தான் இருக்கிறோம். நாங்கள் பணக்காரர் இல்லை. ஆனால் நாங்கள் முந்தி இருந்த வாழ்க்கை வந்து இதில் நாங்களோட கொட்டில் வீடு இருந்தது. இப்படித்தான் பெரிய கொட்டில் வீடு இருந்தால் நாங்கள் வளர்ந்த இந்த கொட்டில் வீடுன்னு சொல்ல நான் வளர்ந்தது அம்மாண்டிடம் ஈவினை அங்கே தான் பிறந்தது. சின்னல வளர்ந்தது ஒரு 8 வயசு மட்டும் அங்கே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன் அப்பா இடத்துக்கு. இதில் ஒரு கொட்டில் வீடு இருந்தது. அதுக்கு பிறகு வீடு கட்டையில அப்பா வந்து அத்திவாரம் போட்டு விட்டு அத்திவாரம் போட்டு விட்டேங்க என்ன அத்திவாரம் போட்டு அப்பா சவுதியிலேருந்து வந்து அத்திவாரம் போட்டு விட்டவர் வந்து நான் லண்டனுக்கு 99 போய் கொஞ்சம் காசு அனுப்ப அப்பா அந்த பெரிய வீட்டை கட்டினவர். முந்தைய அதை என்னென்னு சொல்கிறது லண்டனில் பங்களான்னு சொல்லுவாங்க. நிலத்தோடு இருக்கிற வீடு வந்து மாடி வீடு இல்லாமல் தனியாக இருக்கிற வீடு பங்களான்னு சொல்லுவாங்க. 3 பேர் தான் நாங்கள்லாம் அப்புறம் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இப்போ வந்து இதில் கொட்டில் வீடாக இருந்தது. இந்த கொட்டிலுக்கு இருந்து கொண்டு நாங்கள் அங்கே கிணறு இருந்தது. அதில் குளிப்போம் சாப்பிடுவோம் எல்லாம் செய்வோம். பேர்ந்து வீடு கட்டினாங்க இஞ்சால வீட்டை நான் புறா காட்டுறேன் படிவேன் இந்த சைட்டு புறா காட்டுவோம் வழியாக காட்டுறேன். வீடு கட்டினா பெரிய ஹேல் வீடு ஒன்று கட்டிக்கிறோம். அவர் கணக்கான வீடு அப்படியே பாருங்க. இதெல்லாம் இப்போ இங்கே இருக்குது இல்லை உண்மையில இதெல்லாம் கூட்டுறது பார்த்தீங்களா விடிய ஒளிம்பி தலைப்பாங்க கட்டி அம்மா கூட்டுவா என்ன கூட்டி பெரிய விளையாட்டெல்லாம் போடுவா என்னென்னு சொன்னா இந்த வேறங்க சவரெல்லாம் எல்லாமே எல்லா சவரெல்லாம் வச்சுக்கிறார். கருணக்குழங்கு மிஞ்சி அன்னைக்கு வாழையை பார்த்தீங்க என்ன விரதன்னு சொல்லி ஒரு வாழைக்குள்ளே விட்டே மாதிரி ரக்கணும் பழத்தோன்னு சொல்லி இது நான் போனால் தான் பழக்கம் போட ஏன்னு அது பெரிய வாழை கிட்ட கொண்டோம் நல்லா இருக்கேண்ணா என்ன குழியா இது என்ன குழி இது என்ன வாழை பச்சை நாடை புரச விரதக்காரருக்கு நல்லதாம் இந்த வாழை சாப்பிட வாழைப்பழம். ஏன்னா இந்த இதுக்கு இதுதான் என்ன கரையான் தான் பிரச்சனை கொடுக்கு இஞ்சி பேர் இஞ்சி அடுப்பு பேர் இந்த இதில் அம்மா சோறு சமைக்கிறோம் அப்படி எல்லாம் நான் இந்த இதில் சமைச்ச சோறு தான். அதை விட இஞ்சி வேறு அம்மி இங்கே வேறு பட்டு அம்மியை வேறு அம்மி இப்போங்கிறது இங்கே தேங்காய் வச்சுட்டு வரம்பம்மா இதை கவுட்டு விட்ட அம்மி ஓடாபடி தேங்காய் திருவின இதை கவுட்டு விட்டா உடம்பு வந்து கழுவினோம். அம்மி இது பாய்க்கிறீங்களா அம்மி இப்போ அம்மி அரைக்கிறது வச்சுங்க அரைக்கிறது தான் பாய்க்கிறோம். இப்போ தொடர்ந்து பெருசாக பாய்க்கிற குறைவா. அப்போ இதுக்கு அப்போ இங்கே இது என்ன இது இந்த சின்ன பிள்ளைகள் கருவேப்பிள்ளை வேலையே அந்த சின்ன பிள்ளைகளை முந்தி சளி வரும்போது எங்கள் அம்மாவுக்கு இடித்து தெரியணும் அவங்களை தொண்டைக்குள்ளே வச்சு விடணும் சளி போகும்னு சொல்லிடணும். அதான் இது அப்படியே வந்தோம்னு சொன்னால் பழைய போகிறாங்க. இந்த இது என்ன பூ அம்மா என்ன பூவானே எக்ஸோரா நல்ல பேராக எக்ஸோரா வாழையில வாழையல் இங்கே ஆடு நிற்கிது ஆட்டுக்குட்டி ஆட்டை பார்த்தீங்களா ஆட்டுக்கு சாப்பாடு கிடையாது ஆடு ஒன்று நிற்குது இடிக்குமா ஆடு இங்கே இஞ்சி என்ன பாலக்குள்ளோட இதுக்கு எதால் போகிற இப்போ ஆடு இடிக்கும் இதுக்காக போகலாம் வேணும் இப்படி போவேன் இடிச்சு விட்டு நான் இதுக்கு பிரச்சனை ஐயா இப்படி வா உங்களை பழகிட்டு தானே இடிக்காதானே
சேரெல்லாம் கலவுறானே இப்படியா ஆட்டு கொட்டில் இடிக்குமா கவனமா இடிக்காது ஏன்னா பயமாடா இப்போ முந்தி ஓகே இப்போ பயமா கிடையாது எல்லாத்தையுமே இது என்ன கண்டு எங்கட விட்டு இன்னைக்கு ஊரில் அங்கே நிற்கிது லண்டன் சரி மாதளங்கண்டு இல்லையா மாதளங்கண்டு நான் அந்த இதை நினைச்சேன் அந்த வாசலில் வைப்பின மொழியில் மாதளங்கண்டு என்ன இங்கே மாதளங்கண்டு நல்லா இருக்கு கருவேப்பிலை காட்டில நாங்களே என்ன கருவேப்பிலை கண்டு இங்கே வாழையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு வாழையை பார்த்தீங்க என்ன மூக்கடைக்குது எனக்கு இதுக்காக்கும் டஸ்ட்டுக்கு அப்படி மேலே தான் இருக்கும் பார்க்கும் மேடம் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்க்கும் மேடத்தை பார்க்க ஆசையாக கிடையாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா சமைக்கும் போது இதில் நான் 5 பச்சை மிளகா வேறு வீட்டில் பச்சை மிளகாயும் கொடுத்து நிற்குது இங்கே எல்லோரும் கடையில் பச்சை மிளகா வாங்கினோம் என்ன வீட்டில் வடிவுக்கு பூ கொண்டு தான் கூட வைக்கணும் மொழியே இப்படியான மரங்கள் வச்சு தங்களுக்கு தேவையான மரங்கள் ஒன்றும் வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் பூ கொண்டு தான் வடிவான் வந்து எல்லாட்ட விட்டு பூ கொண்டு தான் நிற்குது ஆனால் இப்படியா சோழியில் நான் பார்க்க எனக்கு ஆசையாக கிடக்கு பச்சை மிளகாயெல்லாம் காசு இல்லாட்டி பச்சை மிளகா இதுலேயே பிடிங்கிச்சு கரைக்கு போடலாம் என்ன செஞ்சு வரும் இப்போ எப்படி பச்சை 3 நாள் நிற்குது 3 நிற்குது எல்லாம் நிற்குது வேறு நெஞ்சு அந்த மாதிரி இப்போ வந்து குளிக்க போகிறோம் தொட்டிக்க தண்ணி மோட்டர் அடிக்க தண்ணி குடிக்க போகிறோம் தண்ணி சரியா தண்ணி குடிச்சா நான் வந்து வந்தது பொத்து தண்ணி குடிக்கல இதான் குடிச்சு கொண்டே இருக்கும் அந்த தண்ணியாக குடிக்கிறேன் எடுக்கணும் அந்த பிள்ளைக்கினது பிள்ளைக்கினமே கிணத்துக்குள்ளேயே வட்டிக்கிறாங்க பெப்ப அடியில் போகுது அவன் தண்ணி ஒரிஜினல் அப்படி நல்லா இருக்கும் குளிக்க போகிறேன் நீந்துறான் கடலுக்கு நீங்க கடலை விட நல்லா நல்லா இருக்கேன் என்ன சட்டியை காணும் குளிக்க அள்ளி குடி ஏத்தாங்க கோப்பையை காணும் நான் குளிச்ச கோப்பையை காணும் கோசம் இல்லை தானே கோசம் உங்களோட டீஷர்ட் கரெக்டா டீஷர்ட் கரெக்டா பக்கமாடா அதான் நீங்க ஆடி குடிக்கணும் அண்ணனும் தம்பியோட என் ஒன்றோட சகோதரம் 2 தம்பியும் தான் நீ காட்டும் நான் காட்டு இந்த சைனவே எப்படி காட்டு எல்லாத்துக்கும் இல்லை கவுட்றோம் நல்லா இருக்கேன் செம்ப போடு செம்போட இந்த போடு முடிவு நீங்கள் காட்டு காட்டுமா பயந்துருக்கு வந்து கடைசியாக குழியை கட் பண்ணிட்டு கழிச்சு குடிப்பேன் கடைசியாக குளிக்கிறான் அவங்க சொல்கிறாங்க சீட்டை காட்டுட்டேன் ஏன் என்ன வைக்க போகிறீங்களே அது பிரச்சனை இல்லையா ஒரு கமெண்ட்ஸ் போடாங்க ரொம்ப கமெண்ட்ஸ் போடாங்க உடம்பு போடாங்க அண்ணனும் தம்பியும் குளிக்கிறாங்க அங்கே சட்டியை காணுறான் சட்டியை காணுறான் ஐயோ பின்ன அங்கே பின்ன விழுந்துடுவேன் டீஷர்ட் எல்லாம் போ வெள்ளை ஷர்ட் வெள்ளை டீஷர்ட் போடுறேன் சோப்பு தானே கொஞ்சம் காலத்துக்கு போடு அமுச்சு முடிங்க லைவ் சோப் பண்ண நல்லா இருக்கும் போட்டு இங்கே பண்ணுங்க ஆ போட போகிறாங்க வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் கூட நினைக்கிறேன் வீடியோ சக்பல் ஏதோ கங்குலிக்க பாருங்க ஏன் இந்த தம்பி கமரா ஆடுற நீரா அப்படி ஆடா அப்படி வீடியோ நீட்டா பிடிக்கா குரு அக்கா பிடிக்காது தொக்கன் பிடிக்காது
பிடிங்க பிடிக்க வேணாம் ஆடு கை நாடு கம்னா பிடிங்க பிடிங்க படமட பிள்ளை இந்த படம் எடு இடையில எடுங்க படம் ஜூம் பண்ணி எடுங்க இங்கால கேமரா அங்கால கேமரா 2 கேமரா இருக்கு ஒன்று கோப்ரா ஒன்று கில்பா கோப்ரா வடியா கோப்ரா பெரிய கடலுக்குள்ள நீந்தி உண்மையாக சந்தோஷமா இருக்கு 1 மாசம் நல்ல பெண் பிள்ளை இருக்கு அங்க போய் வேலையை போய் ஒரு வருஷமா கட்டி முடிய கடை வந்த கடை ஐயோ கசக்கலாம் முந்தி அம்மா அடிக்கிறதா இதுல ஒரு அர்த்தம் வச்சுக்கிறது அடிக்கிறது அடியா தீசா கிழிஞ்சு போவேன் கிழிஞ்சு போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக வேண்ட இஞ்சி ஒன்று தேசி மரத்தை பார்த்துருப்பீங்களா எங்களோட குளியலை முண்டையை பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணிவிடுங்க எங்களோட குளியல் மற்றது எங்களோட தேசி மரம் எங்களோட வளவு உண்மையிலே வளவு அந்த மாதிரி இருக்குது நல்ல சோலையும் அந்த மாதிரி இருக்குது அதை விட இன்னும் கொண்டு காட்ட மறந்துடுங்க உங்களுக்கு உண்மையில் எங்களோட வளவுக்கு எல்லாம் இருக்குது என்ன சொல்லலாம் கிட்டத்தட்ட வெத்திலே இருக்குது வெத்திலே பேரும் பார்க்க வச்சுக்கிறேன் வெத்திலேன்னா டக்குண்டு வெத்திலே ஆகுது வெத்திலே பேரும் பார்த்தீங்களா வெத்திலேயும் இருக்குது அதான் இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையில் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மற்றது வந்து 6வது இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன் நீங்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டீங்கண்டா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் மக்களே வேறு என்ன மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிற்பேன் 1 மாதத்துக்கு அப்போ பார்க்கலாம் வேண்டிய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ பாய் மக்களே.